இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் ஏசாயா அதிகாரம் 52 13வது வசனமும் 53 1 முதல் 7 வரை. ஏசாயா 52 13 மற்றும் 53 1 முதல் 7 வரை. இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாய் இருப்பார். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளை போலவும் வறண்ட நிலத்தில் இருந்து துளிர்கின்ற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபமும் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவென்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டவர். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாக்குகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல் வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியை போனோம். கர்த்தரோ நம்மெல்லோருடைய ஆக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்பட்டும் கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இதுவே தேவனுடைய வார்த்தை. Praise the Lord, brothers and sisters. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த குட் ஃப்ரைடே ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மறுபடியும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கிறேன். இது ஒரு முக்கியமான ஒரு ஆராதனையாக இருக்கிறது. பரிசுத்த வாரத்துல கர்த்தர் நமக்கு விசேஷமான வார்த்தைகளை வைத்திருக்கிறார். இந்த பரிசுத்த வாரத்துல குறிப்பாக பிளட் கவனன்ட், இரத்தத்தின் உடன்படிக்கை என்ற அந்த தலைப்பிலே நேற்றைய தினம் பெரிய வியாழக்கிழமை ஆராதனையில கர்த்தருடைய கிருபையினால இரத்தத்தின் உடன்படிக்கை, நாம் ஒருவருக்கொருவர் பட்சமாய் இருக்கின்றோம் என்ற தலைப்பிலே நான் பகிர்ந்து கொண்டேன். Blood covenant, we are for each other. ஒரே பரலோக பிதாவை நாம் ஆராதிக்கிறோம். அவர் மூலமாக வந்த அந்த இரத்தத்தின் உடன்படிக்கையை நாம் எப்படி கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் பகிர்ந்து கொண்டேன். ஒருவேளை நேற்றைய தின ஆராதனைக்கு வராமல் இருந்தீங்கன்னா அந்த பிரசங்கத்தை கேட்க நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். முக்கியமான ஒரு பிரசங்கம். காரணம் என்னவென்றால் நேற்றைய தினம் ஒரு ஆரம்பம், பிரசங்கத்தினுடைய தொடர்ச்சியின் ஆரம்பம் பிளட் கவனன்ட். இன்றைக்கு 2வது, ஈஸ்டர் அன்னைக்கு 3வது ஒரு 3-part sermon series மாதிரி நான் செய்யறேன், பிளட் கவனன்ட் என்று சொல்லி. ஆகவே அதை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த லிங்க் வராது, சரியா வராது. ஸோ அதனால இவ்வளவு முக்கியம். எஸ் கிறிஸ்டியன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் நம்மளை எப்படி இணைத்தாரோ அந்த இணைப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று நேற்று நாம் அறிந்து கொண்டோம். அதுதான் பரிசுத்த ராபோஜனம். நாம் வெவ்வேறு ஜனங்களாக இருந்தாலும் கர்த்தர் நம்மளை அப்படியே இணைக்கிறார். அந்த இணைப்பிலே நம்ம வாழ வேண்டும். எப்படி நம்ம வாழ வேண்டும் என்று 3 காரியங்கள் நேற்று நான் பகிர்ந்து கொண்டேன். ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? லவ் ஃபர்ஸ்ட், வாஷ் ஃபர்ஸ்ட் அண்ட் சர்வ்
ஃபர்ஸ்ட் முந்திக்கணும். நம்ம அன்பு செலுத்துகிறதுலே வாஷ்ன்னு சொன்னா தாழ்ந்து ஒருத்தர் ஆதரித்து உபசரிக்கிறோம். மூன்றாவது இந்த சேவை செய்ய கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Jesus is not dead. He is not dead. We know that. அவர் மரித்து போன ஒரு தேவன் அல்ல. அவர் சதா காலமும் ஜீவித்து அரசாளுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு குட் ஃப்ரைடே, பெரிய வெள்ளி என்று நாம் எதற்காக இந்த நாளை ஒதுக்கி வைக்கிறோம்? கிறிஸ்து எதற்காக மரித்தார் என்பதை நாம் அறிந்து கொண்டு தேவன் அவரை எப்படி உயிர் தெழுந்தார் செய்தார் என்று நாம் அறிந்து கொள்வது முக்கியமாக இருக்கிறது. நாட் ஓன்லி தட், பெரிய வெள்ளிக்கிழமை என்ன காண்பிக்கிறது என்றால் கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார். கிரைஸ்ட் சஃபர்ட் ஃபார் அஸ். இந்த உலகத்துல நீதியாய் வாழும்போது நம்ம பாடுபடும் போது கிறிஸ்துவனுடைய பாடை நம்ம பார்க்கும்போது அது நமக்கு பலனாய் வருகிறது, அது நமக்கு ஆறுதலை கொண்டு வருகிறது. வாசிக்க கேட்ட பாகத்துல ஏசாயா 53:3 பார்க்கிறோம். ஐசாயா 53:3, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். ஏசாயா ரொம்ப அழகாக விவரித்து இந்த துக்கமான மனுஷனை குறித்து பழைய ஏற்பாட்டிலேயே எழுதப்படுகிறது. இந்த வேதனை அடையக்கூடிய ராஜா, இந்த சேவை செய்கிற இந்த சஃபரிங் சர்வன் என்று சொல்லப்படுகிறது, அவரை குறித்து பழைய ஏற்பாட்டிலே இயேசுவை குறித்து தீர்க்கதரிசி எழுதுகிறதை விவரித்து அழகாக எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். அவரை குறித்து எப்படி எழுதப்படுகிறது பாருங்க. ரொம்ப மகத்துவமாக, மகிமையாக, மேன்மையாக, அழகாக இல்லை. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை என்று வசனம் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு பாடுபடுகிற ஒரு ராஜா பழைய ஏற்பாட்டிலே நமக்கு அறிமுகமாக வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். And first to realize that God identifies with our present suffering. இன்று கால பாடுகளிலே தேவன் நம் பட்சத்துல இருக்கிறதை அவர் நிறுவத்தி காமிக்கிறார். He shows it to us. நம்ம இடத்துல அவர் காண்பிக்கிறார். எப்படி காண்பிக்கிறார்? அவருடைய ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்துவை நமக்கு அவர் தந்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு வழங்கப்படுகிறார். He is given unto us. இலவசமாக வழங்கப்படுகிறார், பரிசாக வழங்கப்படுகிறார். அந்த பரிசை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கைக்கு கர்த்தர் நன்மை கொண்டு வருகிறார். அப்போஸ்தலன் பவுல் அதை அறிந்து கொண்டார். பிலிப்பியர் 3:10 நம்ம பார்க்கிறோம். இந்த நியூ டெஸ்டமென்ட் புக்ல நம்ம பார்க்கிறோம். பிலிப்பியன்ஸ் chapter 3:10 நம்ம பார்க்கிறோம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுந்தலின் வல்லமையும், அது மட்டுமல்ல அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் என்று பவுல் சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும், that I may know him and the power of his resurrection, not only that, and I may share his sufferings. Hallelujah. அவருடைய பாடுகளிலே எனக்கும் ஒரு பங்கு இருக்கு. அதுதான் இரத்தத்தின் உடன்படிக்கை. நீங்களும் நானும் ஒருத்தர் உடன்படிக்கையை கொண்டும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால நம்ம ஒன்றாய் இணைக்கப்படுகிறோம். And it's so important. Yesterday I said that our love for God is only measured by the love for each other. நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறோமோ அல்லது அவருடைய அன்பை அறிந்திருக்கிறோமோ அந்த அளவை எப்படி நம்ம அளவிட முடியுமோ பார்க்கும்போது ஒருத்தர் எப்படி நம்ம ட்ரீட் பண்றோம், எப்படி ரெஸ்பெக்ட் பண்றோம், எப்படி லவ் பண்றோம், எப்படி விட்டு கொடுக்கிறோம், எப்படி மன்னிக்கிறோம், அதுதான் கணிப்பு. நம்முடைய தேவன் மேல வைத்திருக்கிற அன்பை நம்ம எப்படி நம்ம மேஷர் பண்ணோம்னா ஒருத்தர் வைத்திருக்கிற அந்த அன்பு, அதுதான் இரத்தத்தின் உடன்படிக்கை. இங்கு பவுல் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் மூலமாக அவர் ரட்சிக்கப்பட்டார், பாவியா இருந்தவர் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தினார் என்ற அந்த எண்ணம் அவருக்கு வந்தவுடனே என்ன செய்கிறார்? கிறிஸ்துவனுடைய பாடு என்னுடைய பாடாய் மாறுகிறது. அந்த எண்ணத்தோடு அவர் இருக்கும்போது கிறிஸ்துவுக்காக பல காரியத்தை அவர் சாதித்தார். இன்றைக்கு அதை தான் நாம் பார்க்க போகிறோம். இரத்தத்தின் உடன்படிக்கை, அவர் நம் பட்சத்தில் இருக்கின்றார். எவ்வளவு பெரிய ஒரு ஆறுதல் பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய ஆறுதல். அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். சொல்லுங்களேன், அவர் நம் பட்சத்தில் இருக்கின்றார். சொல்லுங்களேன், அவர் நம் பட்சத்தில் இருக்கின்றார். He is for us.
Good Friday is a day to say that God is for us. In fact, he should be against us. மாறாக அவர் இருந்திருக்க வேண்டும். ஏன்னா தேவனுடைய கோபாக்கனை நம்ம மேல வந்திருக்கிறோம். காரணம், பாவத்துல சிக்கி கொண்டு நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனாலும் ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்க அவர் வெளிப்படுத்தினார். 3 காரியங்கள் நம்ம அறிந்து கொள்ளலாம். இந்த இரத்தத்தின் உடன்படிக்கை, எப்படி நம்ம இரத்தத்தின் உடன்படிக்கைக்குள்ள நம்ம வந்து விட்டோம். இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்ட உடனே, அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம அர்ப்பணித்த உடனே 3 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். முதலாவது, firstly we are redeemed by his blood. அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். பிசாசானவன் நம்மளை பிடித்து விட்டான். உலகம் நம்மளை பற்றி கொண்டது, மாம்சம் நம்மளை பற்றி கொண்டது. ஆனால் தேவன் அவருடைய குமாரன் மூலமாக அவருடைய இரத்தத்தினாலே நம்மளை அவர் மீட்டு கொண்டார். We were bought at a price. வசனத்துல பார்க்கிறோம், 1 பேதுரு 1:19, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. But with the precious blood of Christ, hallelujah, like that of a lamb without blemish or spot. அவர் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் தான் அந்த 4வது சிலுவையாய் இருந்திருக்க வேண்டும். அந்த சிலுவையில தொங்கி இருக்கணும். ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார்? நாம் அங்க இருக்கிற விட அவர் நமக்கு பலியானார். பாவம் இல்லாத அவர் பாவமானார். பாவமாகி நம்முடைய பேரிலே அந்த சிலுவையிலே அவர் நின்று கொண்டு தேவனுடைய முழு கோபாக்கினியை அவர் பெற்றுக்கொண்டார். அதனால்தான் அந்த சிலுவையில தொங்கும் போது இயேசு சொன்ன வார்த்தைகளிலே ஒரு வார்த்தை என்ன சொன்னார்? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? பிதாவானவர் அவரை கைவிடக்கூடிய ஒரு நிலைமைக்குள்ள, அந்த அனுபவத்துக்குள்ள சற்று அவர் கடந்து போக வேண்டியதா இருந்தது. He felt the rejection of God the Father himself. கைவிடப்பட்ட ஒரு நிலைமையை அவர் அனுபவித்து, காரணம் என்னவென்றால் நம்மளை மீட்டுக் கொள்வதற்காக. தேவனுடைய முழு கோபாக்கினை இயேசு மேல வைக்கப்பட்டது. இயேசு அதை ஏற்றுக்கொண்டார். அவருடைய சிரசின் மேல அந்த thorns were put on his head. அந்த முட்கிரீடம் அவர் மேல தாக்கப்பட்டது. அந்த ரத்தம் வடிந்தோடினது. போர் சேவகர்கள் அவரை துன்பப்படுத்தினார்கள், துப்பினார்கள், அடித்தார்கள், மிகவும் கொடுமைப்படுத்தினார்கள். ஆனால் இயேசு ஒரு வார்த்தையும் பேசாதபடி அந்த சுமையை தாங்கிக் கொண்டார். காரணம் என்றால் நம்மளை மீட்டுக் கொள்வதற்காக. We were in the fire. நாம் அந்த நெருப்பிலே, அக்கினியிலே காணப்பட்டோம். ஆனால் இயேசு என்ன செய்கிறார்? அந்த அக்கினியில போய், அந்த நெருப்பில போய் அவர் தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்து அவர் நம்மளை காப்பாற்றுகிறதை நம்ம பார்க்கிறோம். Never forget we are redeemed people of God. அதனால்தான் சங்கீதக்காரர் சொல்றார், let the redeemed of the Lord say amen. Hallelujah. நாம் ரட்சிக்கப்பட்ட, மீட்கப்பட்ட ஜனங்களா, ஒரு ஜன கூட்டமாக இருக்கிறதுனால நம்முடைய ஆமேன் அல்லேலூயா வேற லெவல்ல இருக்கணும். நம்முடைய ஓசன்னா வேற லெவல்ல இருக்கணும். ஏனென்றால் கர்த்தர் நம்மளை காப்பாற்றினார். உளையான சேற்றிலிருந்து கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல நிறுத்தினார். ஹல்லேலூயா. எங்கேயோ இருந்த நம்மை, சேற்றில இருந்த நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அப்படியே அந்த சேற்றிலிருந்து போய் அவர் தம்மை தாமே அழுக்காக்கி நம்மளை அப்படியே குப்பையிலிருந்து தூக்கி கண்மலையின் மேல நல்ல கழுவி மீட்டு நம்மளை ஒரு நிலையில வைத்திருக்கிறார். ஆமென்னு சொல்லுவோமா? அவ்வளவு பெரிய ஒரு நல்ல தேவனை இந்த நாளிலே, குட் ஃப்ரைடேயில நம்ம நினைவு கூறுகிறோம். ஆகவே அவருடைய பரிசுத்த ரத்தம், மிகவும் தூய்மையான ரத்தம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. Remember, God has saved you out of the pit. Do not go back to the pit. நம்ம எந்த இடத்துல இருந்து கர்த்தர் நம்மளை காப்பாற்றினாரோ அந்த இடத்திற்கு நம்ம திரும்ப போக கூடாது. ஆமென் சொல்லுமா? முன் வைத்த காலை பின் வைக்காதபடி பரிசுத்தத்துக்காக நம்ம நிற்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அசுத்தமான வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் பரிசுத்தமான வாழ்க்கையில நம்மளை எடுத்து சேகரிக்கிறார். இருளின் ராஜ்யத்திற்கும் வெளிச்சத்தின் ராஜ்யத்திற்கும் வித்தியாசம் உண்டு. அதனால்தான் இயேசு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த இருளின் ராஜ்யத்தினுடைய பிடியிலிருந்து கர்த்தர் என்ன சொல்ற, நம்மளை பிடிங்கி எடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். எந்த இடத்துல இருந்து கர்த்தர் நம்மளை பிடுங்கி எடுத்தாரோ அந்த இடத்துக்கு நம்ம திரும்பி போகவே கூடாது. ஆமென் சொல்லுமா? ஒருவேளை அங்க திரும்பி கொஞ்சம் எட்டி பார்த்தோமா, வேணாம், திரும்பி கர்த்தரே நம்ம பார்க்கணும். அதனால்தான் மீட்பர், அதனால்தான் ரிடீமர். Do you know the largest statue of Jesus in the world எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? Rio de Janeiro in Brazil. And you know what is the name of the statue? The Redeemer. அவருடைய அந்த பிரேசில்ல பாத்தீங்கன்னா இயேசுனுடைய
And the statue is the redeemer. It's always to remind the people that he is the redeemer. எப்பொழுதெல்லாம் நம்ம பாவம் செய்ய நம்ம தூண்டப்படுகிறோமோ, அக்கிரமம் செய்ய நம்ம தூண்டப்படுகிறோமோ, நம்ம நினைவு கூறணும் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம், நம்முடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவர் சுமந்தார். அதாவது அதுக்கு நம்ம மறுபடியும் போகாதபடி மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று யோபு சொன்னது போல அவருக்காக வாழ கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அவர் நம்மளை மீட்டெடுத்தார். கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி பாடுபட்டு அவர் மீட்டெடுத்ததை நம்ம மறக்கவே கூடாது. அதனால்தான் குட் ஃப்ரைடே, அதனால்தான் ரிஃப்ளெக்ஷன், அதனால்தான் சிந்திக்கிறோம், அதனால்தான் சிலுவையினுடைய தியானம், அதனால்தான் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்றோம், மறுபடியும் வாசிக்கிறோம், மறுபடியும் நம்ம பாடுறோம், மறுபடியும் நம்ம ஜெபிக்கிறோம். ஏனென்றால் அந்த சிந்தை, கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தை நம்மில் இருக்க, அந்த சிலுவையினுடைய பாடு நம்முடைய மனதில் ஆளுகை செய்யும் போது, நான் மீட்கெடுக்கப்பட்ட ஒரு கிறிஸ்துவன் என்று நம்ம நினைத்து பார்க்கும் போது அந்த மீட்கெடுக்கப்பட்ட அந்த இடத்திலே நம்ம காணப்படுவோம். ஹல்லேலூயா. Be in the place that God has redeemed you. Amen. அந்த வட்டத்துக்குள்ளே இருக்க வேண்டும், அந்த மந்தைக்குள்ளே இருக்க வேண்டும், அந்த ஷீப் பேன்லே நம்ம இருக்கணும், மேய்ப்பனுடைய பார்வையிலே இருக்கணும். அவர் தானே நம்மளை மீட்டார். அந்த மீட்டவருடைய பிரசனத்திலே நம்ம இருக்கணும், அவரே நம்ம ஆராதிக்க. பார்வை இங்கேயும் அங்குமாக போயிடக்கூடாது. அந்த சிலுவையில் தொங்கின இயேசு எப்போதும் நம்முடைய பார்வைக்கு முன்னால இருக்கணும். அவருடைய ரத்தம் எப்படியாக சிந்தப்பட்டது, அந்த சிந்தனை எப்பொழுதும் இருக்கும் போது we can overcome any and every sin in our life. ஆமென் சொல்லுமா. எவ்வளவு பெரிய பேட் ஹேபிட் இருந்துச்சுன்னா, எவ்வளவு பெரிய டிஃபிகல்ட்டான லைஃப் ஸ்டைல் நமக்கு இருந்தாலும் கூட அதுல இருந்து கர்த்தர் நம்மளை மீட்டெடுத்து நம்மளை நிறுத்த ஆவலாக இருக்கிறார். நீங்களும் நானும் அவருடைய இரத்தத்தினால மீட்கெடுக்கப்பட்ட ஜனமாய் இருக்கிறோம். கழுவப்பட்ட நிலைமையிலே நம்ம இருக்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். blood covenant, அதுதான் உடன்படிக்கை. Lord, you have redeemed me. I am your redeemed son, your daughter என்று நம்ம சொல்லணும். இரண்டாவது, we are forgiven by his blood. அவருடைய இரத்தத்தினாலே நம்ம மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. praise the Lord. மன்னிக்கப்படாத ஒரு நிலை இவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம் தெரியுமா? நான் மன்னிக்கப்பட்டேன் சொல்லும்போது நமக்கு ஒரு சுதந்திரம், ஒரு என்ன சொல்றது, ஒரு you feel a sense of acceptance. ஏற்றுக்கொண்டாரே, மன்னிக்கப்பட்ட ஜனமாக இருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினாலே நாம் மன்னிப்பு பெற்று இருக்கிறோம். 1 யோவான் 1:8-10 பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நம்மளுடைய ஆராதனையில, ஒவ்வொரு வாரம் நம்முடைய ஆராதனையில இந்த லிட்டர்ஜி, இந்த ஒழுங்கு நம்ம நடத்தப்படும் போது இந்த வசனம் தான் அதுல இருக்கிறது. 1 யோவான் 1:8 வாசிக்கிறேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. ஞாபகம் இருக்கா? இந்த வசனம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது சர்வீஸ் புக்லயே இருக்கு. பைபிள்ல இருந்து வந்ததுதான் நம்மளுடைய சர்வீஸ் புக் வார்த்தைகள். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், ஆமென், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. நம் பாவத்தை நம்ம அறிக்கையும் போது இருப்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மளை மன்னிக்கிறார். We are forgiven by his blood. ரத்தம் சிந்ததுனால நமக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறது. அவரிடத்துல மனம் திருந்தி வருகிறவர்களுக்கு டைரக்டா அவரிடத்துல நம்ம போலாம். எவ்வளவு பெரிய ஒரு மகா பெரிய ஒரு குற்றம் நம்ம செய்தாலும், எவ்வளவு பெரிய மகா பெரிய ஒரு பாவம் நம்ம செய்தாலும், ஒரு தவறு நம்ம பண்ணாலும், ஆண்டவரிடத்துல நம்ம திருந்தி வரும்போது அவர் நம்மளை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். What a great God he is. ஆனால் அந்த repentance, அந்த மனம் திரும்பி, see Lord, I let go and I reach out to you. எப்படி நம்மளால வர முடிகிறது? அவருடைய ரத்தத்தின் மன்னிப்பின் மூலமாக. அவர் ரத்தம் சிந்தாமல் இருந்தால்னா நம்மளுக்கு SS கிடைக்காது. அவர் சிலுவையில மரித்து ரத்தத்தை சிந்ததுனால்தான் நமக்கு அந்த கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. கதவை அடைத்து விட்டார் என்றால் யாரிடத்துல போய் நம்ம மன்னிப்பு கேட்க முடியும்? மன்னிப்பே வழங்கப்படாது.
ஆனா ஆண்டவர் நமக்கு அந்த மன்னிப்பை வழங்குகிறார். ஆகவே நம்ம எந்த நேரத்திலும் நம்முடைய முகமுடைய நம்ம கலற்றி விட்டு அவருடைய சமூகத்துல போகலாம். We don't need to act before God. Can be authentic-ஆ போய் சொல்லலாம், ஆண்டவரே இந்த எண்ணம் எனக்கு இருக்கு, இந்த வெறுப்பு எனக்கு இருக்கு, இந்த பாவ நிலை எனக்கு இருக்குது. அவரிடத்துல வெளிப்படையாக நம்ம வந்து போய் பேசலாம். We can talk to him and tell him exactly how we are, where we are. எங்க இருக்கிறோம் நம்ம சொல்லலாம். அவருக்கு தெரியாது, அவருக்கு நிச்சயமா தெரியல. Is better than any GPS-ல எந்த லொகேஷன் அவருக்கு தெரியாம இருக்காது. நம்ம எங்க இருக்கிறோம், எப்படி உட்கார்ந்து இருக்கிறோம், எப்படி சிந்திக்கிறோம் அவருக்கு நல்லா தெரியல. ஆனா ஆண்டவர் என்ன விருப்பப்படுகிறார்? நாம் அதை அறிக்கையிட தான் விருப்பப்படுகிறார். தன்னுடைய பாவத்தை மறைக்காதபடி அறிக்கை இட்டு விட்டு விடுபவர்களுக்கு புது வாழ்வு கிடைக்கும். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை விட்டு விட்டு அறிக்கை விடுகிறவன் வாழ்வடைவான். அதுதான் கர்த்தர் விருப்பப்படுகிறார். அப்ப இந்த குட் ஃப்ரைடே என்ன காண்பிக்குது? இந்த ரத்தத்தின் உடன்படிக்கை என்ன காண்பிக்கிறது? அவருடைய ரத்தத்தினாலே நாம் மன்னிப்பு பெற்றிருக்கிறோம். சில சமயங்களில பாவத்திற்கும் சாபத்திற்கும் வித்தியாசம் இருக்கு. பாவம் செய்கிறவன், பாவம் எப்படி நம்ம சாபமாய் மாறுது? பாவம் எப்படி நம்ம சாபமாய் மாறுகிறது? பாவம் செய்யறோம், ஆனா பாவத்தை துணிகரமாக தைரியமாக யாரும் சொல்றது கேட்காம நம்ம பாவத்தை செஞ்சுட்டே இருக்கிறோம், அது சாபமாய் மாறும். ரைட்? துணிகரமாக பாவம், துணிகரமாக மற்றவங்களை காயப்படுத்துறது, துணிகரமாக எதிர்க்கிறது, துணிகரமாக தைரியமாக bold and arrogant in your sinning. When you continue to sin that way, that becomes a curse. அப்ப ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறாரு தானே? ஆமென் சொல்லுங்க. நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறாரு, சாபத்தை யாரு மன்னிப்பார்? சில நேரத்தில் நம்ம சொல்லுவோமே, சந்ததியான பாவம் வருது, அது இன்னொரு டாபிக். ஓகே, ஜெனரேஷனல் சின் இஸ் another topic. Big topics. I don't want to give a quick answer to that. அதுல some truth இருக்கு. But God can clear any curse. எந்த சாபமா இருந்தாலும் ஆண்டவரால மன்னிக்க முடியும். அப்ப துணிகரமாய் செய்யக்கூடிய பாவம் சாபமாய் மாறுது, அந்த சாபத்தையும் கூட ஆண்டவர் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில என்ன சாபத்தை சம்பாதிச்சிருக்கிறோம் நிறைய விஷயத்துல. The way we treat others, the way we sin deliberately, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து சாபம் வந்து சேர்க்க அடிக்கப்படுகிறது. அப்ப அந்த சாபம் போனணும். அதனால்தான் பாவங்கள் எல்லாம் தெய்வாதி தேவனின் உள்ளத்தில் வந்து ஏற்றியே விட்டாரே. பாவங்கள் எல்லாமே. அவ அந்த சாபத்தை கூட ஆண்டவர் என்ன செய்கிறார்? சுத்திகரிக்க கூட அவரால் வல்லமை அவருக்கு இருக்கிறது. எஸ்பெஷலி நான் இந்தியன் கல்ச்சர் வந்து வீட்டுல ஒரு சாபம் போட்டாங்க, பில்லு சூனியம் போட்டுட்டாங்க, வேற என்ன எல்லா சூனியத்தையும் போட்டாங்க. சில நேரத்தில் நம்மளே சொந்தமா போட்டுக்கிட்டு அப்ப சொல்றது அவன் போட்டான். இல்ல, நீங்க வாழ்ந்த வாழ்க்கை, நீங்க பேசின பேச்சு, மன்னிக்க முடியாத சாபம் எல்லாம் you add on curse on yourself. You see? ஆனா அந்த சாபத்தையும் கூட நம்ம மறைக்காம ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிடும்போது, Lord forgive me for my behavior, my action, my words. நினைக்காம நான் துணிகரமாக செய்த காரியத்தை கூட என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவர் சொல்லும்போது, அதையும் கூட ஆண்டவர் வெட்ட ஆசி ஆவலாக இருக்கிறார். அந்த சாப கட்டையை கூட ஆண்டவரால் வெட்ட முடியும். Amen. Just because நம்முடைய முந்தின ஜெனரேஷன் ஒரு certain sinல அவங்க சிக்கிட்டாங்க, அதனாலதான் என் குடும்பம் இப்படி இருக்கு நீங்க நினைக்காதீங்க. Don't give up. Fight against it. Stop that curse. Only Christ can stop that curse. Amen. ஆண்டவர் அந்த சாபத்தையும் கூட ஆண்டவர் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். அப்ப நீங்களும் நானா சொன்னது போல ஒரு சந்ததியாக இருக்கிறோம். நம்ம எப்படி வாழ்றோம் முக்கியமா இருக்கிறது. பாவத்துக்கு இடம் கொடுக்காமல் வாழும் போது, துணிகரமாக பாவம் செய்யாதபடி, சாபத்திற்கு நம்ம வாழ்க்கையை நம்ம குடும்பத்துக்கு வராதபடி நம்ம ஒதுக்கி தள்ளும்போது, ஆண்டவருடைய சமூகத்தோடு வரும்போது, அவருடைய நம்ம மன்னிப்பு கேட்கும் போது கர்த்தர் நம்மளை மன்னித்து விட்டு நம்மளை எழும்ப செய்கிறார். அதனால பார்க்கணும் ரத்தத்தின் உடன்படிக்கை. We have the blood covenant to go back to God. Amen. ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த செய்தி நான் குறிப்பாக சொல்றேன். If you are
saved by Christ, you are living for Christ. அவரிடத்துல திரும்ப திரும்ப ரத்தத்தினால அவரிடத்துல திரும்ப திரும்ப நம்ம போகணும். ஏசாயா 53:6 நம்ம பார்க்கிறோம், நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப் பண்ணினார். We all had chosen our own way, own choices. We all like sheep have gone astray. வழி தப்பி போயிட்டோம். Each of us has turned to his own way, and the Lord has laid on him the iniquity of us all. எவ்வளவு வார்த்தை இங்க வந்து பயன்படுத்தப்படுகிறது. iniquity இருக்கிறது, transgression இருக்கு, பலவிதமான விஷயங்கள். ஆனா இதுல இருந்து என்ன நமக்கு வருகிறதுனா, ஆண்டவருடைய பிள்ளைகளாக ரத்தத்தின் உடன்படிக்கையில இருக்கிற நாம், on behalf of our family, our generation, நம்முடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளை, நம்முடைய சொந்த வாழ்க்கைக்கு நம் ஆண்டவருடைய சமூகத்துல சென்று அவருடைய மன்னிப்பையும் சுதந்திரத்தையும் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுவோம். அதனாலதான் அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அந்த வகையில் அவர் நம்ம பட்சத்துல இருக்கிறார். பாத்தீங்களா? God is for us in that sense. So don't fight against him, don't struggle against him, just surrender to him. Say, Lord, if you are for me, I do not want to do things that are against you. Right? நீங்களும் நானும் ஆண்டவர் பட்சத்துல வர வேண்டும். அது வந்து ஈஸ்டர் செய்தி. Because God is for us, we cannot take it for granted. அவர் என் பட்சத்துல இருக்கிறாரு, பரவாயில்ல, எல்லாமே அவர் பட்சத்துல இருக்கிறாரு, நான் மனப்போன வாழ்க்கையில போயிடுறேன் அப்படின்னு இருக்க முடியாதுல்ல. If God is for us, then we need to step up and say, Lord, I am also for you. Amen. அவர் என் பட்சத்துல இருக்கிறாரு, நான் தொடர்ந்து நான் செய்ய வேண்டியத பாவத்தை நான் செய்வேன், நான் இஷ்டத்துக்கு வாழ்வேன்னு சொன்னோம்னா ஆண்டவர் நமக்கு எதிராயும் வந்துடுவார். அந்த செய்தி இப்ப நான் கொடுக்கல, ரைட்? ஆண்டவர் நமக்கு எதிராய் வந்துட்டாருன்னா, எச்சரிக்கைலாம் கேட்கலன்னா அதனுடைய விளைவுகளை நம்ம சந்திக்கணும். டூ லேட் ஆயிரும். அதனாலதான் அவர் சொல்ற நேரத்துல வந்து நிக்கணும். அவருடைய சமூகத்துல அந்த reception is such a receptive God. Don't delay going to him to ask for forgiveness. You will embrace. உடனே embrace பண்ணிடுவாரு. அந்த கெட்ட குமாரனுடைய கதையை நம்ம பார்க்கும்போது, கெட்ட குமாரன் அவன் புத்தி தெளிகிறான். புத்தி தெளிந்த உடனே அப்பா வீட்டுக்கு போனா இந்த நிலைமை எனக்கு இருந்திருக்காதுன்னு சொல்லி அவன் என்ன செய்யறான், எல்லாத்தையும் விட்டு விட்டு அவனுடைய இச்சை, அவனுடைய செலவெடுத்த எல்லா காரியத்தையும் விட்டு விட்டு அவன் என்ன செய்யறான், மறுபடியும் அப்பா வீட்டுக்கு அவன் போறான். தகப்பனார் காத்து கொண்டு இருக்கிறார். காத்து கொண்டு இருக்கிறது மட்டும் இல்ல, தூரத்துல தன்னுடைய மகன் வருகிறத பார்த்து தகப்பனார் என்ன செஞ்சாரு, அவர் மகன் இடத்துல அவர் ஓடுகிறதே நம்ம பார்க்கிறோம். எந்த யூத தகப்பனாரும் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. தகப்பனார் எப்போதும் கம்பீரமாக, பாட்ட சட்டமாக, அந்த மாதிரி. ஆனா இந்த தகப்பன் என்ன செய்யறாரு, அவன் வீட்டுக்கு வர்ற முன்னால இவர் வெளியே போறாரு. அது ரொம்ப அழகான ஒரு கதை. ஏன்னா அந்த கெட்ட குமாரன் அந்த கதையில இன்னொரு குமாரன் இருக்கிறார். அவன் வீட்டுக்கு வந்தானா இவன் கோவம் வந்து இவன் கொலை பண்ணிடுவான் போல. அப்ப இந்த தகப்பனார் ஓடி போறாரு. ஹல்லேலூயா. You know, God is so kind and forgiving and merciful. He knows, அவர் தெரியும் நீ அந்த டிசிஷன் எடுத்தாச்சு, நீங்க வரீங்க, அவர் என்ன செய்யறாரு, நீங்க வர்றது முன்னால அவர் உங்ககிட்ட ஓடுறாரு. அதுதான் நம்மளுடைய தேவன், அதுதான் ரத்தத்தின் உடன்படிக்கை. அதனால்தான் உங்க மனசுல give space to ask God, because we are all work in progress. ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதனால்தான் நம்ம ஆங்கிலிக்கன் தியாலஜிக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும், லிட்டர்ஜிக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். There is a teaching that says that you are once saved, always saved, once forgiven, always forgiven. Okay, and no confusion. வேணாம். Yes, God saves us forever, but at the same time we are being sanctified. பரிசுத்தம் தொடர்ந்து இருக்கிறது. We cannot say, பரவாயில்ல நான் மன்னிப்பு கேட்டேன் ஒரு தடவை, அதுக்கு மேல நான் கேட்க முடியாது, கேட்க தேவையில்லை. இல்ல ஆண்டவருடைய சமூகத்துல மறுபடியும் தாழ்த்தி வந்து சேரணும். வசனம் அப்படிதான் சொல்லுது. மறைக்காமல் அவருடைய சமூகத்துல வரும்போது we are forgiven by his blood. Hallelujah. Always receive his forgiveness. அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. Amen. என்ன சொல்லுவாங்க, leave nothing unturned, right? Let everything come under the blood of Jesus Christ. எல்லாமே ரத்தத்தினுடைய அந்த 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 கவரிங்குள்ள நம்ம வந்தோம்னா நமக்கும் நல்லது, நம்முடைய குடும்பத்தினருக்கும் நல்லது. ரெண்டு விஷயம் பார்த்தோம். we are redeemed by his blood. அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம். Amen சொல்லுமா? இரண்டாவது, அவருடைய ரத்தத்தினால மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது, கடைசியாக
அவருடைய ரத்தத்தினால நாம் குணப்படுத்தப்பட்டிருக்கிறோம். healed by his blood. அவருடைய ரத்தத்தினால குணப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஏசாயா 53:4-5 பார்க்கிறோம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினியை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நிகழ்காலம் குணமாகிறோம். குணமாகுதல் என்று ஒரு தடவை மட்டும் இல்ல, தொடர்ச்சியான குணமாகுதல். ஹல்லேலூயா. ஆத்மா குணம், சரீர குணம், மன ரீதியில குணம், ஆவிக்குரிய குணம். We are healed by his blood. Hallelujah. How many of us need healing? The blood of Jesus. எதற்கு healing தேவை? Amen. எல்லாருக்கும் தேவை, எல்லாருக்கும் healing தேவை. Needless to say, in a very difficult society, அவசர உலகத்துல எல்லா திசையிலும் நமக்கு வந்து அழுத்தம் வருகிறது, right? Not just spiritually ஒரு பக்கம் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் நமக்கு தேவை, அதே சமயத்துல பிசிக்கல் ஹீலிங் நமக்கு தேவை. இமோஷனல் ஹீலிங்ல இருந்து அநேகர் வந்து சிக்கி கொண்டு இருக்கிறார்கள். மைண்ட் இஸ் சோ அஃபெக்டட், சோ ஸ்ட்ரகிளிங் டு ப்ரோசஸ். இந்த வாழ்க்கை எனக்கு எதுக்கு வேணும், அர்த்தமே இல்லையே, பர்பஸ் இல்லையே, எனக்கு எதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் நான் அப்படியே போயிட்டே இருக்கிறேனே, ஒரு நோக்கம் இல்லையே. You need healing. Hallelujah. அவருடைய ரத்தத்தினால நமக்கு அந்த சுகம் கர்த்தர் கொடுப்பாரு. கர்த்தர் பாருங்க, அவருடைய ஆடுகளுக்கு எப்படிப்பட்ட சுகத்தை கொடுக்கிறார் பார்த்தீங்களா? அழகான சுகத்தை கொடுக்கிறார். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று பக்தன் சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். This healing is by the blood of Jesus Christ. அவருடைய ரத்தம் இன்றைக்கும், ஹல்லேலூயா, இன்றைக்கும் is so precious. அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது நம்முடைய முழு சுகத்திற்காக. கர்த்தர் நமக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தினார். எந்த நோயோடு நம்ம வந்தாலும், எந்த வியாதியோடு வந்தாலும், எந்த மனநிலையில நம்ம வந்தாலும், ஈவன் நமக்கு மட்டும் இல்ல, நம்முடைய நெருங்கியவர்களுக்கும் நம்ம வந்து சார்பாக அவருடைய ரத்தத்தை நம்ம ப்ளீட் பண்றோம்ல. we plead the blood of Jesus. Lord, உம்முடைய ரத்தத்தை நினைவு கூர்ந்து, அப்பா, அந்த ரத்தம் பூசப்படும் போது, பழைய ஏற்பாட்டுல அந்த வீட்டுல ரத்தம் பூசப்படும் போது, அந்த வாதை அந்த வீட்டை விட்டு போகாதபடி, வீட்டை விட்டு அந்த பக்கமாக போகிறதை நம்ம பார்க்கிறோம். எந்த வீட்டுல அந்த ரத்தம் பூசப்படுகிறதோ, எந்த வீட்டுல, எந்த வாழ்க்கையில அந்த ரத்தம் பூசப்படுகிறதோ, அங்கு சுகம் வருகிறது. ஹல்லேலூயா. எல்லா விதமான சுகம் அந்த ரத்தம் நமக்கு கொடுக்கிறது. ஏன்னா இயேசுனுடைய ரத்தம் நமக்காக அந்த வகையில தான் சிந்தப்பட்டது. மாசற்ற பலனான ராஜரீக ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதுனால we are healed by his blood. Hallelujah. Continuously ask the Lord, say, Lord, heal me. ஆண்டவரே, என் கண்களை சுகப்படுத்துங்க, என் கைகளை சுகப்படுத்துங்க, என் கால்களை சுகப்படுத்துங்க, என்னுடைய ஆத்மா சுகப்படுத்துங்க, என்னுடைய இருதயத்தை சுகப்படுத்துங்க. We need continuous healing. Hallelujah. யெகோவா ராஃபா, அவர் நம் சுகம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய ரத்தத்தின் உடன்படிக்கை நமக்கு வழங்கப்படுகிற அவருடைய பிள்ளைகளாக we can plead the blood of Jesus. இயேசுவே, உம்முடைய ரத்தத்தை நான் தெளிக்கிறேன் நம்ம சொல்றோம்ல, உம்முடைய ரத்தத்தை நான் தெளிக்கிறேன்னு சொல்றேன்ல, உம்முடைய ரத்தத்தை நான் உரிமை கொள்கிறேன்னு சொல்றேன்ல. நமக்காக அந்த ரத்தத்தை ஆண்டவர் சிந்தினார். ஆமென். அதுல ஒரு உடன்பாடு உண்டு, அதுல ஒரு கவனம் இருக்கு. அதனால்தான் having a relationship with Jesus is very important. ஒருவேளை அந்த உடன்படிக்கை விட்டு நம்ம விலகிட்டோம்னா, மறுபடியும் அவர் இடத்துல வரும்போது அந்த ஸ்தானத்துல நம்ம வருகிறோம். Lord, I am your child, Lord. நான் உங்களுடைய பிள்ளை ஆண்டவரே, தகுதியா நான் வாழ்றேன் ஆண்டவரே. நீங்க ஆண்டவர்கிட்ட போய் சொல்லலாம், Lord, உங்களுக்காக நான் வாழ்றேனே, நீதியா இருக்கிறேனே, உம்முடைய ரத்தத்தை நான் கேட்கிறேன் அப்பா, உம்முடைய ரத்தத்தினால விடுதலை உண்டு நம்ம சொல்லலாம். ஆமென். ரத்தம் ஜெயம் என்று நம்ம சொல்லலாம். Friends, sometimes in life we have to fight it out. குடும்பத்திற்காக you have to fight it out. It's no easy route இல்ல. நிக்கணும், ஆண்டவருக்காக நிக்கும்போது பிசாசானவன் எதிர்த்து நிக்கும்போது பிசாசனம் புறமே போற அளவுக்கு நம்ம வாழணும். ஏன் அவனுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஆண்டவராக இயேசு நமக்காக சிலுவையில் பாடுபட்டு பிசாசனுடைய கிரியைகள் எல்லாம் முறியடித்தார். அவனுடைய கிரியை மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சபையில, நம்முடைய ஊழியங்களில வர்றதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஆமென் சொல்லுவோம். அதுதான் ரத்தத்தின் உடன்படிக்கைக்குள்ள நம்ம வரணும். He is for us.
அவர் என் பட்சத்தில் இருக்கிறார், அதனால்தான் இந்த ரத்தத்திலே நான் காணப்படுவேன், இந்த உடன்படிக்கையிலே நான் இருப்பேன் ஆண்டவரே என்று சொல்லும் போது ஆண்டவர் நம்ம பட்சத்திலே இருப்பார். நாமும் அவர் பட்சத்தில் இருக்கும்போது அவரும் நம் பட்சத்தில் இருப்பார். ஒன்று இணைந்து நம்ம செயல்பட கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஆமென். ஏசாயா 53 இந்த கடைசி 7வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால், அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டை போலவும், தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். மௌனமாக அமைதியாக அந்த பாடுகளை ஆண்டவரை எடுத்துக்கொண்டார். நிறைய அடி வாங்கினார், 39 சாக்கடி. The lashes on him, the beatings that he took, he stood still. பேசாம இருந்தார். இல்ல, நான் இதை கடந்து வரணும், என் பிள்ளைங்க மீட்படைய வேண்டும், என் பிள்ளைங்கள் மன்னிப்பு பெற வேண்டும், என் பிள்ளைங்க சுகம் அடைய வேண்டும் சொல்லி அவர் இருக்கிற இடத்தை விட்டு அவர் வெளியே வரல, அங்கே சிலுவையில தொங்கினார். Do you know when he was hanging on the cross, it was a long time. அவருடைய கைகள் வந்து was stretched, feet was stretched, and he was nailed. சிலுவையில் அறையப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம், அடிக்கப்பட்டார். அந்த அந்த நிலையில இருக்கும்போது சாகிறது தான் நல்லது, அதிலே தொங்கி சாகாம இருப்பது இன்னும் கஷ்டம் இல்ல. பேசாம செத்து இருக்கலாம் போல, நீங்களும் நானும் இருந்தாலும் பேசாம உயிர் போனாதான் பெட்டர். ஆனா அதிலே 3 மணி நேரம் தொங்கி இருள் சூழ்ந்தது. உலகத்தினுடைய இருள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் இயேசு மேல வந்தது. அது முழுமையாக அதை ஏற்றுக்கொண்டார். You know, it is almost like a big huge ஒரு force hitting him. அந்த வசனத்துல நம்ம பார்க்க ஒரு நிலநடுக்கமே நடந்தது என்று வசனத்துல நம்ம பார்க்க. There was even an earthquake during the time when Jesus was crucified. அந்த அளவுக்கு the sin of the world அவ்வளவாக அவர் மேல போடப்பட்டது. அப்ப நீங்களும் நானும் அவர் நம்ம பட்சத்தில் இருக்கிறது அவர் எப்படியாக காண்பிக்கிறார் பார்த்தீங்களா? வெளியரங்கமாக காண்பிக்கிறார். Publicly declared himself for us. Hallelujah. பப்ளிக்கா டிக்ளேர் பண்றாரு, என் மகன், நான் என் மகனின் பட்சத்துல மகளின் பட்சத்துல இருக்கிற பப்ளிக்கா டிக்ளேர் பண்றாரு. இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில அவர் அறையும் போது அவருடைய கடைசி வார்த்தைகளை சொல்லும் போது அந்த தேவாலயத்தில் இருக்கக்கூடிய திரைச்சீலை, the holy of holies க்கும் holy place க்கும் ஒரு திரைச்சீலை இருக்கும், அந்த curtain இருக்கும். அந்த curtain from top to bottom was torn by itself. அந்த curtain thickness இந்த அளவுக்கு இருக்கும். thickness இந்த மனுஷனால அந்த curtain வந்து கிழிக்க முடியாது. and it is very thick and nobody should go into the holy of holies. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யாரும் போக முடியாது. பிரதான ஆசாரியர் ஒரு முறை தான், வருஷத்துக்கு ஒரு முறை தான் அட்டோன்மென்ட் கொடுக்கணும். மனுஷனுடைய பாவங்களுக்காக அவன் போகணும். பிரதான ஆசாரியர் உள்ளுக்கு போகும்போது அவனுடைய காலில் வந்து ஒரு பெல் வச்சுக்குவாங்க. அவன் பாவம் செய்யாம அவன் காத்துக்கொண்டு அவன் உள்ளுக்கு, ஜனங்களுடைய பாவத்துக்காக அவன் உள்ளுக்கு போகணும். ஏதாவது தவறு பண்ணிட்டானா அங்கேயே drop dead. ஆனா சிலுவையின் மரணம் மூலமாக the curtain that separated the holy place and the most holy place was torn into two. அப்படினா நீங்களும் நானும் have direct access to God. Hallelujah. மகா பரிசுத்தர் சொல்றாரு, நான் உனக்காக சம்பாதிச்சிட்டேன், என் ரத்தத்தை நான் சிந்திட்டேன், now you can come freely. I have done all that I can, now it is up to you to decide. நான் செய்ய வேண்டியதெல்லாம் நான் செய்துட்டேன், இப்ப நீ தான் அந்த தீர்மானம் பண்ணணும். நான் உன் பட்சத்துல இருக்கிறதுக்கு நான் காண்பிக்கிறேன், இப்போது நீ வரணும். You need to come. Hallelujah. அதனாலதான் வசனத்துல பார்க்கிறோம், draw near to God as God draws near to you. Draw near to God. தேவன் பட்சத்துல நம்மளை இழுக்கிறார். Good Friday is a time that you are lured back to God. Amen. Amen. If you are already close to the Lord, praise the Lord. மகா பரிசுத்த ஸ்தலத்துல கர்த்தரோடு இருக்கிறீங்க சொல்றீங்களா? praise the Lord. ஒருவேளை ஒரு 1 மீட்டர் தள்ளி போயிட்டீங்களா? உறவெல்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கா? ஆண்டவரோடு நெருங்க முடியலையா? மறுபடியும் நெருங்குங்க. Amen. Good Friday says, my son, I've given myself to you. Will you not come back to me? அதுதான் குயவன் கையில் இருக்க களிமண்ணாய் நம்ம இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுமா?
அவர்தான் மகா பெரிய குயவனாய் இருக்கிறார். அந்த குயவன் கையிலுக்கு நம்ம அடிமையாக நம்ம அர்ப்பணிக்கும் போது, அவருடைய கரத்தின் கிரியைகளாக நம்ம இருக்கும் போது, அந்த ரத்தத்தின் உடன்படிக்கை நம்ம காத்துக்கொள்ளும் போது, கர்த்தர் இன்னும் பல வகையில நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுமா? This Sunday, the 5 people are taking baptism கிளாஸ்ல வந்தவங்கள்ட்ட ஒரு நிறைய விஷயம் நான் பகிர்ந்து கொண்டாலும், நான் ஒரு விஷயம் நான் சொன்னேன். இன்ஃபேக்ட் 2 விஷயம் சொன்னேன், ரெண்டும் சமம் தான். I said, make church going a regular feature of your life. Baptism candidates, you all remember that? Make church going a regular feature of your life. ஏன்னா இங்க வர்றது ரொம்ப முக்கியம். இங்க வரும்போது ஆண்டவருடைய சமூகத்துல மறுபடியும் நம்ம வருகிறோம், பாவத்தை அறிக்கை எடுக்கிறோம், மன்னிப்பை பெறுகிறோம், வார்த்தையை பெற்றுக்கொள்கிறோம், ஜெபத்துல தரித்து இருக்கிறோம், பலன் அடைகிறோம், சீஷர்களாக சாட்சியாக திரும்பி உலகத்துக்கு போறோம். அது ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன். கீப் எடிட். பிறகு நான் சொன்னேன், God doesn't deserve our absence. He's done. அவர் எப்போதும் இருக்கிறார்ல, எப்போதும் He's there for us. நம் பட்சத்துல இருக்கிறார்ல, காத்திருக்கிறார்ல, பார்க்கிறார்ல, கேட்கிறார்ல, செவி சாய்க்கிறார்ல, கவனிக்கிறார்ல, அவர் நம்ம பட்சத்துல இருக்கிறார்ல. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவருடைய பிரச்சனத்தை விட்டு தூரம் போகாதபடி குயவனுடைய கையிலே நம்ம செயல்படுவோமாக. குயவன் மாட்டுக்கு இருக்கிறாரு, குயவன் அந்த இடத்துல இருக்கிறாரு, அவருடைய கரங்கள் ரெடியா இருக்கு, ஆயத்தமா இருக்குது, ஆணி பாய்ந்த கரங்கள். ஹல்லேலூயா. அந்த காய கரங்களோடு கர்த்தர் ஆயத்தத்தோடு இருக்கிறார். அநேகருடைய இருதயம் லகுவாய் இருக்கிறது. Many hearts are softer because you are obedient to God. உங்களுடைய நிலம் நல்ல நிலமாய் இருக்கிறதுனால, உங்களுடைய இருதயம் நல்ல நிலத்தை போல இருக்கிறதுனால, இந்த வார்த்தை விதைக்கப்படும் போது ஹல்லேலூயா, அது 30, 60, 100 மடங்காக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நல்ல நிலத்தை போல இருதயத்தை திறந்து வச்சவங்களுக்கு ஆண்டவர் வந்து, குயவன் வந்து, அவர் வந்து வணைகிறார். பாருங்க, அழகான ஒரு மண்பாண்டத்தை ஆண்டவர் வணைகிறாரு. நான் அந்த ஆண்டவரே, நீங்க தான் காத்து வரீங்கள பார்த்தீங்களா, பந்தாவா வரல பார்த்தீங்களா, பெருமையா வரல பார்த்தீங்களா, ஆண்டவர் வந்து வணைகிறார். பாருங்க, அவர் வணைகிறார் பார்த்தீங்களா, உங்க கண்கள் பார்க்கும். ஏன்னா நீங்க சாமி வந்ததுனால, கர்த்தருடைய பலத்த வலது கருத்துக்குள்ள அடங்கி இருக்கிறதுனால, இந்த நேரத்துல உங்களை உயர்த்துறாரு. இதுதான் ஏற்ற நேரம். ஏன்னா சாட்சி வருகிறவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்க மாட்டாரு. கிருபையை ஆண்டவர் அதிகமாய் கொடுப்பாரு. Yes, God will give more grace for those who are humble. If you are humble before God, and you say, Lord, you are on my side. Lord, I am in this blood covenant என்று சொல்லும்போது, நீங்க முட்டிக்கால் போடுறீங்க, உங்க மனசை தாழ்த்துறீங்க, கண்ணீர் வருது, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நீங்க வரீங்களா? ஆண்டவர் he stooped down. My son, I am for you ன்னு சொல்றாரு. Because you are standing with me, I am for you. அநேகர் அந்த பட்டியல்ல இருக்கிறீங்க. Many of us, the majority of us are saying, Lord, I humble myself. The majority அப்படியாக சிலுவை பக்கத்துல வந்துட்டீங்க. சிலுவையே என் தஞ்சம். At the cross where I first saw the light and the burdens of my heart rolled away. நீங்க ஃப்ரெஷ்ஷா வந்து நிக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த சிலுவைக்காக நான் நிற்பேன்னு சொல்றீங்க. ஒரு பெரிய ஒரு கூட்டம் கர்த்தருக்காக அந்த திரளான ஜனத்துல நீங்க இருக்கிறீங்க. ஒரு vast majority in this church. Hallelujah. அதுல ஒரு சிலர் இருப்பீங்க, நிச்சயமா இருப்பீங்க. உங்களுடைய இருதயம் அந்த கல்லை போல, அந்த முள்ளை போல, உங்களுடைய மண்பாண்டம் கடுமையா இருக்கிறதுனால, களிமண் கடுமையா இருக்கு. The soft soil is easy. God will just mold it. ஆனா சிலர் உங்களுடைய இருதயம், I'm talking about சிலர், majority வந்துட்டீங்க. கொஞ்சம் பேர் இருப்பீங்களே,
இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டு நான் இப்படிதான் இருக்க போறேன். கடினப்படுத்துறீங்களா? குயவன் கை அங்கதான் இருக்கு, ஆனா களிமண் மேல கைய வைக்க முடியல. வைக்க மாட்டாரு. இருதயத்தை திறந்தவங்களுக்கு ஆண்டவர் வந்து உட்பிரவேசித்து நீதிமானுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நீதிமானுக்கு வந்து சேரும். ஆனா நான் இப்படிதான் இருக்க போறேன், நான் மாற மாட்டேன், நான் இப்படிதான் இருக்க போறேன். இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்களுக்கு கர்த்தருடைய கரம் செயல்பட முடியாது. ஆனால் that is why it is Good Friday. ஆனால் ஆண்டவரே இந்த நாளிலே நான் இருதயத்தை திறந்து வரேன்னு சொல்லும்போது திறந்து, Lord, his heart is difficult, yet Lord I need you to remold me ன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அதுதான் வித்தியாசம். கஷ்டமா இருக்கு, ஆனா நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அதுதான் களிமண் ஒப்பு கொடுக்கும் போது and you soften in your heart, வரவேண்டிய ஆசீர்வாதம், பெற்றுக்கொள்ள வேண்டிய சுதந்திரம், விடுதலை வந்து சேரும். Much as the majority is standing before Christ, ஒரு சிலர் always there will be a tussle. பிசாசான விதையை போடுவான், நீ இப்படியே இருந்துரு, நீங்களே சொல்லுவீங்க தேவையில்ல, மாம்சம் பேசும், அது ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றது, மாம்சம் ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றது. I encourage you to put a step forward and say, குயவனே, படைப்பின் காரணமே, so as for me and my household, you're on my side, Lord. நீரை பட்சத்தில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆராதனை முடிக்கும் போது ஆண்டவரே, என்னுடைய தொடர்பு உம்மோடு துண்டிக்கப்படாமல் நான் காத்துக்கொள்ள வேண்டுமே. இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ்க்கு அர்த்தத்தோடு நான் வாழணுமே, இயேசுக்காக அர்த்தத்தோடு வாழணுமே. இந்த ரத்தத்தின் உடன்படிக்கையை நான் வெட்டி விடாதபடி துண்டிக்கப்படாமல் நான் வாழ வேண்டுமே. ஆண்டவரே, என்னையும் என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க சொல்லுங்களேன், ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என் படிப்பை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய வேலையை ஒப்பு கொடுக்கிறேன், குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், ஊழியத்தையும் சபையையும் ஆண்டவரே, என்னுடைய குடும்ப அங்கத்தினரையும் ஆண்டவரே, என்னுடைய எதிர்காலத்தையும் ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன். வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரே உங்களுடைய கரத்தின் கிரியையாகவே நான் இருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, உமக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுடைய நாம மகிமை அடைவதாக. எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் அப்பா, சமூகத்தில் சரணடைகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென்.